வணக்கம் நண்பர்களே. நம்ம போனதில் என்ன பேசுகிறோன்னா, மோசடி. நீதிமன்றத்தில் மோசடி நடக்குதா? நடந்து கொண்டு இருக்கிறதா? நடந்திருக்கிறதா? சரியா? ரைட். இது ரொம்ப முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதாவது கிரிமினல் சைடு ப்ராக்டிஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், எல்லாம் இருந்திருக்கலாம். எனக்கு தெரியாதுங்க. இது ஒன்று. அதே மாதிரி பார்ஷியாலிட்டியும் நம்ம பற்றி பேசுவோம். நீதிமன்றங்கள் எப்படி பார்ஷியாலிட்டி நடக்குது, அதையும் நம்ம ஜாலியாக தமாசாவே பேசுவோமே. நாட்டு நடப்பு நம்ம பேசி அலசரம் பாருங்கள், இது மாதிரி ஜாலியாகவே பேசுவோம். இப்போ இந்த பெயிலில் எப்படி மோசடி நடக்குது அப்படின்னு நான் ரொம்ப பார்த்து அதிர்ந்த விஷயங்கள். இப்போ தான் நீதிமன்றம் ஸ்கேனிங்லாம் இருந்துச்சு. ஸ்கேனிங்க்கு முந்தின காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, பெயில் நம்ம ஹைகோர்ட்டில் பெயில் நம்ம செக்ஷனில் ஃபைல் பண்ணுவோம். அப்போது அதில் ஒரு காப்பீஸ் இருக்கும். அந்த காப்பீஸ் இருக்கும். அந்த காப்பீஸ் பிபிக்கு ஒன்று போகும். பிபி நம்பர் போலீஸ்கிட்ட கேட்டு மெசேஜ் எழுதிப்பார், அதாவது ரிப்ளை எழுதிப்பார். கோர்ட்டில் காலிங் வரும்போது வக்கீல் இந்த பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, இந்த பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். உடனே ஜட்ஜி அப்படி பார்ப்பார். யாரை பார்ப்பார்? பிபியை பார்ப்பார். அங்கே பிபின்னு சொல்லணும். பிபி சொன்னால் தான் அவருக்கு பிடிப்படும். நம்புவார். ப்ரெஸ்யூம் அவர் தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு. ஏன்னா இவங்க டிஃபென்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் பர்ஃபெக்ட் இல்லை. பர்ஃபெக்டாக சொல்லணும்னு அவங்க தான் கேட்பாங்க. நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் யார்? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ். நம்பிக்கைக்கு உகந்தவர்கள். ஏன்னா காவல்துறையிலிருந்து செய்திகளை வாங்கி நீதிமன்றத்துக்கு கடத்துகிறார்கள். ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு அதை கடத்துகிறார்கள். நீதிமன்றத்துக்கு அந்த விஷயம் கடத்தப்பட்டதும் நீதிபதி முடிவெடுக்கிறார், அந்த ஜாமீன் கொடுப்பதா தள்ளுபடி செய்யதா அப்படின்னு. சரி, இந்த அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அஃபென்ஸ் அப்படின்னு இருக்கும். சரி, ரைட். இப்போ எப்படி நான் சந்தித்த ஒரு வழக்கு, என்கிட்ட பேப்பர்ஸ் இருக்குது. பேப்பர்ஸ் இல்லாமல் எதுவும் பேசலை, என்கிட்ட பேப்பர்ஸ் இருக்குது. ஒரு நபர் ஒரு விஷயமா ஒரு முன்ஜாமீன் போட்டார். நான் இன்டர்வியூனராக உள்ளே போகிறேன். இன்டர்வியூனராக உள்ளே போய்ட்டு இருக்கிற விஷயங்களை சொல்கிறேன். ஒரு மூத்த வழக்கறிஞர் தான் வந்தார். அது நல்ல கேஸ். இதில் ஜூனியர் அட்வொகேட்டு சீனியர் அட்வொகேட்டுன்ற பேச்சுலாம் இடம் இல்லை. நல்ல கேஸ் இருந்தால் ஜூனியர் ஜெயிச்சிருவார். பேட் கேஸ் இருந்தாலும் வச்சுங்க, அவருக்கு சரியான ஃபிட் கேஸ் இல்லை அப்படின்னா சீனியராக இருந்தாலும் அவர் தோற்றுருவார். அது இயற்கை. பட் அது எனக்கு நல்ல கேஸு. அவன் ஸ்டேட்மெண்ட் தான் பார்ப்பாங்க இல்லையா? ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே ஜட்ஜி யாருன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஆமாம். அப்போது ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே இதை நான் ஒத்துமுடிய சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாரு. அந்த சீனியர் வழக்கறிஞர் விருட்டுன்னு வேகமாக போயிட்டார். சரி, ரைட்டு. இது இப்படி கொஞ்ச நாள் நடக்குது. என்கிட்ட நான் இன்டர்வியூ நான் போகும்போது அந்த காப்பீஸ்லாம் கொடுத்தாங்க. அந்த காப்பீஸ்லாம் என்கிட்ட கை கட்டு பண்டில் இருக்குது. அவனை காவல்துறை தேடி நிற்குது. அவனுக்கு ஏபி கொடுக்கல. அரசு அவனை தேடினது ஆன்டிசிபேட்டரி பெயில் கிராண்ட் ஆகல. திடீர்னு பார்த்தா ஃப்ரீயாக சுற்றி நிற்கிறான். என்னடான்னு பார்த்தா அவனுக்கு பெயில் கிராண்டடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் போயிட்டு அந்த என்னென்ன பெயில் கிராண்டடு ஆயிடுச்சுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் காப்பிலாம் போட்டு எடுத்து பார்க்குறேன். எடுத்து பார்த்தா எப்படி நடந்துருதுன்றீங்க? அசல் வழக்கில் என்ன குற்றத்துக்கான பிரிவு இருக்குதோ அந்த செக்ஷனை அவன் போடலை. ஈஸியாக பெயில் கிடைக்கும் பார், அந்த செக்ஷனை போட்டான். ஃபேக்டர் சொல்கிற இடத்துல ஈஸியாக பெயில் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர் சொல்கிறான். சொல்லிட்டா ஜட்ஜி என்ன பண்ணுவாரோ அதை பார்ப்பார். அது ரெஜிஸ்டரில் பெருசாலாம் எங்கேயும் ரெக்கார்ட் ஆக போகிறது இல்லை. யார் அப்போஸ் பண்ணுவார்? நல்ல நீதிபதிக்கு எப்படி தெரியும் இது திருநாட்டுவா இல்லை திருநாட்டு 7? திருநாட்டுனா கொலை வழக்கு, திருநாட்டு 7 கொலை முயற்சி வழக்கு. அது மாதிரி ஒரு சின்ன செக்ஷன் போடுறோம். என்ன சின்ன செக்ஷனாக போகிறோம்னு வச்சுங்களேன். அது என்னென்னு பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னால் தான் தெரியும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு எப்படி தெரியும்? இப்போ நீங்கள் இப்படி நீங்கள் இப்படி திங்க் பண்ணுங்கள். பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு எப்படி தெரிய வரும்? போலீஸ் ரிப்ளை கொடுக்கணும். போலீஸ் ரிப்ளை கொடுத்தா தான் போலீஸ் சொல்லணும், இந்த கிரைம் நம்பரில் இந்த செக்ஷனு இது நடந்துச்சுன்னு சொல்லணும் இல்லையா? சொல்லலை. ஆனால் நம்மளால் ரொம்ப அறிவாக என்ன பண்ணுறான், செக்ஷனை மாற்றி போட்டு பிபி சொன்னாரா இல்லையானா கடவுளுக்கு தான் வெளிச்சம், நமக்கு தெரியாது. போட்டு அது பெயில் அந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாலே அந்த செக்ஷனே பெயில் ஆர்டர் ஆகுது. பெயில் ஆர்டர் ஆகுது. பெயில் பாண்டு போகுது. அந்த ஆர்டர் காப்பி போனோன்னு வெளியே வராங்க. ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சுப்ரீம் கோர்ட்டு பெயில் ஆர்டரை ஒருத்தன் அடிச்சான், டூப்ளிகேட் ஆர்டர் அடிச்சான். கடன்னு புழல் ஜெயிலுக்கு போச்சு. நிறைய அக்யூஸ்டு வெளியே வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்டில் ஒரு பெயில் ஆர்டர் டூப்ளிகேட் அடிச்சாங்க. அடிச்சு கடன்னு போச்சு. நிறைய பேர் வெளியே வந்தான். அதே போல் தெஹல்கா அப்படின்னு ஒரு 3000 கோடிக்கு டூப்ளிகேட் ஸ்டாப் பேப்பர் அடிச்சான். அடிச்சு விற்றான். அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அவன் ஜெயிலில் போட்டான். எய்ட்ஸ் செத்துட்டான். ரைட்டு. ஆனால் இதிலெல்லாம்
இதில் இன்னொரு விஷயங்கள் சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் இதில் என்னென்ன இருக்குதுன்னா, அந்த 3000 கோடிக்கு அடித்த ஸ்டாம்ப் பேப்பரில் எவ்வளோ பத்திரம் பண்ணான். கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ லாஸு. அந்த பத்திரம்லாம் நியாயப்படி செல்லாதுன்னு கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் மக்கள் கொந்தளிச்சிருவான். அதை அப்படியே விட்டாங்க. அதே மாதிரி டூப்ளிகேட் ஹைகோர்ட் ஆர்டர் அச்சாம்பார் ஒரு காலத்தில் அவனை வந்து உனக்கு தேடி பிடிச்சிருந்தான். அது பெண்டிங் அவ்வளோதான். அவனை தேடி பிடிச்சாலும் என்ன பண்ண முடியும்? வெளியே போனவனை திருப்பி கூப்பிட்டு உள்ளே வைக்க முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா. ஆச்சா, அடுத்தது இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஆச்சானே, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் ஆச்சான் பாருங்க, அதெல்லாம் வழக்கு பெண்டிங் அவ்வளோதான். அதை எதாவது பண்ண முடியுதா? கும்பகோணத்தில் ஒரு 100 கோடி நடந்தது. இதில் கும்பகோணத்தில் வந்து ஒரு 100 கோடி ரூபா வந்து எம்சிஓபியில் ஸ்கேம் நடந்துச்சு. என்ன பண்ணாங்க? அது அப்படியே பெண்டிங் இருக்குது. சரியா? இப்போ இந்த பெயில் ஷீட்டிங் கேஸுக்கு வருவோம். பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டேன். வெளியே ஃப்ரீயாக சுற்றிருக்கிறான், சூரிட்டிலாம் ஃபர்னிஷ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கிறான். நான் ஷாக் ஆகிட்டேன். சர்டிஃபிகேட் காப்பி போட்டு என்னடான்னு பார்த்தா ப்ரொவிஷனல் மாதிரி இது ஃபேக்ட் மாதிரி இருக்குது. பிபிசி இது வந்து நான் வந்து யாரை சொல்லுவது? இவரோட சாமர்த்தியத்தை பற்றி சொல்கிறதா? யார் இந்த மாதிரி ஒரு நடக்குது கோர்ட்டில் இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாயா அப்படின்னு நடக்கிற சமாச்சாரம் இவரை குறை சொல்கிறதா? இப்படி செய்தாலும் கண்டுபிடிக்கப்படாமல் மண்டை ஆடிட்டாரே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவரை குறை சொல்வதா? அப்படி இல்லை, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லுறது தான் கரெக்டுன்னு அதை கேட்டே ஆர்டர் போடுறாங்களே நீதிபதிகள், நீதிமன்றம் அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், சார் என்ன கேஸ் எடுக்கணும், ஏன்னா அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் வந்து போலீஸ்கிட்டேருந்து ரிப்ளை வாங்குறாங்க. ஸோ எப்போ இந்த க்ரைம் நம்பர் ஒன்றாங்க, இப்போ இந்த க்ரைம் நம்பரில் என்ன இருக்குது, என்னென்னா இது மேட்டர் சொல்லுவாங்க, எஸ் சொல்லணும், திஸ் இஸ் த மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர இப்போ இவர் ஆர்டர் போட்டார். இப்போ இந்த ஆர்டர், அந்த ஹைகோர்ட் ஆர்டர் காப்பியில் ஒரிஜினலாக இருக்கிற செக்ஷன் வந்து வேறு இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற எஃப்ஐஆரில் இருக்கிற செக்ஷன் வேறு. இந்த ஹைகோர்ட் போடுற ஆர்டர் காப்பியில் இந்த பெயிலில் என்ன அவர் போட்டாரோ அதுதான் அடிப்பான். இந்த பெயிலில் இவர் என்ன செக்ஷன் போட்டாரோ அதை அடிப்பான். இது போகுது, இது வந்து நம்ம மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகுது, புழல் ஜெயிலுக்கு போகுது. அவன் அக்யூஸ்ட் வந்து ஆமாம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகுது. அவர் வந்து சூரிட்டி ஃபர்னிஷ் பண்ணுறாரு. சூரிட்டி ஃபர்னிஷ் ஏபிஎல் வந்து சூரிட்டி ஃபர்னிஷ் பண்ணும்போது அந்த ஹைகோர்ட் ஆர்டர் காப்பி இருக்குதுல்ல, அதை மேஜிஸ்ட்ரேட் நான் இன்னும் குறைஞ்சபட்சம் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கறதில்ல. ஹைகோர்ட் ஆர்டர் காப்பி நம்மள போய் தான் கிராண்ட் எடுப்பா பாயிட்டு அது வெளியே வராங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறதுன்னா, இது வந்து ஒரு சமுதாய சீர்கேடு தானே. ஒரு ஏங்க நீங்கள் வந்து ஜாமீன் வாங்குங்க, மெரிட்டில் வாங்கணும், பெயில் இஸ் ரூல் இருக்குதில்ல கொடுக்கணுன்னு. ஆனால் இதை வந்து இப்படிலாம் வந்து மாற்றி போடுறாங்க. மாற்றி போட்டு வாங்குறீங்க, ரைட்டு, அது ஒரு நீதிமன்ற மோசடி தான் நடக்குது. சரி, அதை விடுங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ எல்லாம் ஸ்கேன் பண்ணுறாங்க. அதில் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். அதில் வந்து எப்போவுமே ஒரு செயலை திருப்பி செய்யும் பொழுது எப்போ வந்து ஒருத்தன் ஒரு செயலில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிறானோ அப்போ அவனால் எதுவுமே செய்ய முடியும். அதாவது அங்கே என்ன நடக்குது தெரியும். இப்படி தோசை இப்படி திருப்பி போட்டானா, தோசை அப்படி திருப்பி போட்டானே. நம்மளால் விட்டினா தோசையை ஒன்று இப்படி திருப்பி போடணும், இல்லை அப்படி திருப்பி போடணும். அதானே பண்ணணும். நம்மளால் தோசை இப்படி நிற்க வைப்பான், தோசையை நிற்க வச்சு சூப்பராக தூத்துருவான். அவ்வளோ திறமைசாலிகள். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசினா அடுத்த எபிசோட இன்னொரு சுவையான சமாச்சாரம். அந்த லஞ்சம் வாங்குற விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி அவங்க காப்பி டீ செலவுக்குன்னு தைரியமாக வாங்கி அவங்க கலால் போடுறாங்க. நான் வந்து சிரிச்சிட்டேன். அதை தவிர எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் எதுவும் தோணவில்லை. இந்த பெண்கள் எப்படி லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்ற சொல்கிறாங்க இல்லையா, சின்னது சரிநிகர் சரிபாதி அப்படின்னு சொல்கிற மாதிரி, சரிநிகர் சரிபாதின்னா அவங்களும் அதுக்கு மாதிரி நாங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆள் இல்லை, நாங்களும் சலைச்சால் இல்லை, நாங்களும் வாங்குகிறோம் அப்படின்னு. இன்னும் நிறைய விஷயங்கள் நீதிமன்றத்தை பற்றி பேசுவோம்.